தான் RSS காவி கும்பல் நாங்களும் அம்பேத்கரை கொண்டாடுகிறோம், அம்பேத்கர் சிலைக்கு நாங்களும் மாலை அணிவிக்கிறோம் என்றெல்லாம் நம்முடைய தோழர்கள் கூடக்கூடிய இடத்திலே வந்து அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிப்பது, அங்கே வந்து அவருடைய இந்துத்துவ சிந்தனைகளை பரப்பக்கூடிய வகையிலே முழக்கங்கள் எழுப்பது போன்ற ஒரு நாசகரமான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக பெரியாரை, அம்பேத்கரை, திருவள்ளுவரை எல்லாம் காவிமயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். திருவள்ளுவருக்கு காவி உடையை தரித்து அவரை பட்டையும் கொட்டையும் போட்டி அவரை இந்து மத சாமியாராக ஆக்க முயன்றார்கள். பெரியாருடைய சிலைக்கே காவி வண்ணம் பூசினார்கள். அதே போல இந்த ஆண்டு அம்பேத்கருக்கு காவி உடை உடுத்தி அவருக்கு சற்றும் பொருந்தாத வகையிலே அவருடைய நெத்தியிலே பட்டையை போட்டு அவரை காவி மயமாக்குகிறோம் என்று சொல்லி ஒரு அயோக்கியத்தனமான காளித்தனமான வேலையை செய்திருக்கிறார்கள். இப்படி செய்பவர்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக உயர் ஜாதியினர் யாரும் கிடையாது. ஒரு பார்ப்பான் வந்து எங்கேயாவது அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட்டு இருக்கிறானா என்றால் நான் இதுவரை கேள்விப்பட்டதே இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த அளவிலே எத்தனையோ பார்ப்பனர்கள் RSSல இருக்கிறார்கள், பிஜேபியில் இருக்கிறார்கள், இந்து முன்னணியில் இருக்கிறார்கள், பல்வேறு அமைப்புகளிலே விஸ்வ இந்து பரிஷத் போன்ற அமைப்புகளிலே பார்ப்பனர்கள் தலைமை தாங்கக்கூடியவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் வந்து அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுவதற்கு வருவது கிடையாது. பிஜேபியிலே இருக்கக்கூடிய ராஜா என்றைக்கும் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்தது கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய நாராயணன் அம்பேத்கர் சிலைக்கு வந்து மாலை போட்டது கிடையாது. KT ராகவன் போன்றவர்கள் எல்லாம் ஒரு காலத்திலே தொலைக்காட்சியிலே ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தார்கள். கடைசியிலே ஒரே ஒரு வீடியோ மூலமாக அவன் இருக்கின்ற இடம் தெரியாமல் போய்விட்டான். அவன் இருக்கின்ற வரை அம்பேத்கர் சிலை பக்கம் அவன் நாடியதே கிடையாது. அதே போல SV சேகர் போன்றவர்களெல்லாம் அந்த பக்கம் வந்தது கிடையாது. அப்படி யார் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட வருகிறார்கள் என்றால், நான் திருச்சியில பார்க்கின்ற வரை பல்வேறு இடங்களிலும் அதுதான் நிலைமை. நான் பெல் நிறுவனத்திலே இருக்கக்கூடிய அம்பேத்கர் சிலைக்கு நாங்கள் மாலை அணிவிக்க செல்வோம். அதே போல திருச்சி நகரத்தில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்க செல்வோம். அப்படி செல்லுகின்ற பொழுது அந்த அம்பேத்கருடைய சிலைக்கு மாலை அணிவிப்பதற்காக ஒரு அணி வருவார்கள். ஒரு குழு, ஒரு 10 பேர் அல்லது 20 பேர் வருவார்கள். அவர்கள் யார் என்று கேட்டால் நாங்கள் அழைத்து அவர்களை விசாரித்து இருக்கிறோம். நீங்களெல்லாம் யாரு, எங்க இருந்து வரீங்கன்னு கேட்டா பிஜேபியுடைய SC அணி என்று சொல்வார்கள். அதிலும் கூட ஒரு பிரிவை பிரித்து வைத்து அந்த அணியை மட்டும் அனுப்பி நீங்க போய் மாலை போட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு ரவுடிகளை தலைமை தாங்கக்கூடிய அளவுக்கு அனுப்புவாங்க. அங்க வந்து பெரியாருக்கு எதிராக, அம்பேத்கருக்கு எதிராக முழக்கமெல்லாம் இருக்காங்க. பெல் நிறுவனத்தில் ஒரு முறை அந்த மாதிரி மாலை போடுகின்ற பொழுது நாங்களே அவர்களை விரட்டி அடித்திருக்கிறோம். காவல்துறையிடம் புகார் செய்து காவல்துறை அவர்களை கிட்ட நெருங்க விடாமல் விரட்டி அடித்தார்கள். அதே போல திருச்சி அரிஸ்டோ ரவுண்டானா அருகில் உள்ள அந்த சிலைக்கு காவிகள் மாலை அணிக்கு வந்த பொழுது அங்கே இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர், நம்முடைய திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர்களாம் எதிர் முழக்கம் எழுப்பி அவர்களை விரட்டி அடித்த வரலாறுகள் எல்லாம் உண்டு. அதுபோல இன்றைக்கு இந்த ஆண்டு அர்ஜுன் சம்பத் என்கின்ற ஒரு அரை மனிதன், முழு மனிதன் என்று அந்த ஆளை ஏற்றுக்கொள்ள முடியாது. அரை மனிதன், அவனுக்கு 5 அறிவு தான் இருக்கிறது என்று நான் கருதுகின்றேன். சொந்த புத்தியும் கிடையாது, சொல்லு புத்தியும் கிடையாது. அந்த நபர் ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாரு. அவரு வந்து எதுக்காக அந்த அமைப்பு வச்சிருக்கிறாருன்னு யாருக்கும் தெரியாது. அவங்க அமைப்பு சார்பா அம்பேத்கருக்கு காவி உடை போட்டு அவரை காவிய அம்பேத்கர் என்று சொல்லி புகழக்கூடிய வகையிலே அவர்கள் ஒரு துண்டறிக்கை, ஒரு வால் போஸ்ட் விட்டிருந்தாங்க. அதற்காக அங்கு குழந்தையிலே ஒரு தோழர், அந்த அமைப்பை சேர்ந்தவர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார். அர்ஜுன் சம்பத்து வழக்கு மன்றத்தில் போய் இனிமேல் நான் வந்து அம்பேத்கருக்கு காவி சாயம் பூச மாட்டேன் என்றெல்லாம் வந்து உத்தரவாதம் கொடுத்து விட்டு அங்கே இருந்த வழக்கறிஞருடைய எதிர்ப்புகளை எல்லாம் மீறி வந்திருக்கிறார். இப்படித்தான் அது நடந்து கொண்டிருக்கிறது. இது ஏன் இதை செய்துகிறார்கள், இது எப்பொழுது செய்ய ஆரம்பித்தார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது நம்முடைய நாட்டிலே மண்டல் கமிஷன் அறிக்கை
அதற்காக நாம் கடுமையாக போராடினோம். வாராது வந்த மாமனியாக ஐயா விபி சிங் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று அந்த மண்டல் கமிஷனை அமல்படுத்தினார்கள். அது ஒரு பக்கம் எரிச்சல். அந்த இந்துத்துவ கும்பலுக்கு அந்த மண்டல் கமிஷன் அறிக்கையை எதிர்க்கிறோம், பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை எதிர்க்கிறோம் என்று சொல்வதற்கு துணிச்சல் கிடையாது. அதனால் அதை எதிர்ப்பதற்காக அங்கு பல கலவரங்களை ஞான ரத ஊர்வலம் என்ற பெயரிலே பல்வேறு இடங்களிலே கலவரத்தை தூண்டிக் கொண்டிருந்தார்கள். அதே நேரத்தில் ராம ராஜ்யம் என்று சொல்லி ராமர் கோயிலுக்காக பாபர் மசூதியை இடிக்கிறோம் என்று சொல்லி அது மிகப்பெரிய கலவரத்தை உண்டாக்கினார்கள். அதற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்த நாள் தான் ஒரு விஷமத்தனமான ஒன்று. இதுவரைக்கும் எவனும் அதுக்கு பதில் சொன்னதில்லை. எல்லாரும் கேட்கிறாங்க, பல்வேறு அறிஞர் பெருமக்கள் எதற்காக பாபர் மசூதி இடிப்பதற்கு டிசம்பர் 6 தேர்ந்தெடுத்தீர்கள் என்று கேள்வி இன்னைக்கு தொலைக்காட்சி வாதத்துல நாம் நிறைய பார்த்து கொண்டிருக்கிறோம். டிசம்பர் 6 என்பது மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவருடைய நினைவு நாள். அந்த நாளை தேர்ந்தெடுத்து அவர்கள் பாபர் மசூதியை இடிக்கிறார்கள். அதே நேரத்தில் மண்டல் கமிஷனுக்கு எதிரான ஒரு நிகழ்ச்சியாகவும் அதை நடத்தி ஒரு கல்லில் 2 மாங்க அடித்து விபி சிங் ஆட்சியினையும் கவிழ்க்கிறார்கள். ஏன் அப்படி செய்தார்கள் என்று சொன்னால், விபி சிங் அவர்கள் ஆட்சி காலத்திலே அப்பொழுதுதான் 91 அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு 100ஆண்டு விழா வருகிறது. அந்த 100ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அன்னைக்கு ஒன்றிய அரசு, விபி சிங் தலைமையிலான ஒன்றிய அரசு உத்தரவிட்டு அதற்காக ஏராளமான நிதிகளை ஒதுக்கி பல்வேறு இடங்களிலே அரசு சார்பாக சிலைகள் அமைக்கப்பட்டது. அம்பேத்கருடைய நூல்கள் எல்லாம் எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டது. எங்கள் நிறுவனத்தில் கூட அந்த அடிப்படையில தான் ஒரு பொதுத்துறை நிறுவனம், அது முழுக்க முழுக்க பார்ப்பனர்கள் நிறைந்த கார்பரேட் கம்பெனி. அந்த பொதுத்துறை நிறுவனத்திலே அம்பேத்கர் சிலை வைப்பதற்கு அண்ணல் ஐயா விபி சிங் அவர்கள் போட்ட உத்தரவின்படி அண்ணல் அம்பேத்கருடைய சிலை வைக்கப்பட்டது. அம்பேத்கருடைய நூல்கள் ஏராளமாக வெளியிடப்பட்டன. நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் மூலமாக அனைத்து நூல்களும் கிட்டத்தட்ட 37 பாகங்கள் வெளியிடப்பட்டன. அதையெல்லாம் நாம் வாங்கி, நம்மை போன்றவர்கள் வாங்கி படிப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டது. அம்பேத்கருடைய கருத்துக்கள் ஏராளமாக மக்கள் மத்தியிலே சென்று சேர துவங்கியது. அந்த கருத்துக்கள் சென்று சேரும் பொழுது அது முழுக்க முழுக்க இந்துத்துவாவை ஒழிக்கக்கூடிய RSS உடைய அந்த கொள்கைகளை தீர்த்து கட்டக்கூடிய, ஒழித்து கட்டக்கூடிய ஒரு வேலையை செய்தது. அம்பேத்கர் அவர்கள் தெளிவாக சொல்லுகிற சாதி ஒழிப்பு என்ற நூலை சொல்கிறார். அதில் இந்து மதம் அழித்தொழிக்கப்பட வேண்டும், சாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்து மதத்தை ஒழித்தே ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார். அதே போல RSS பற்றி சொல்லுகின்ற பொழுது RSS என்பது மிக பயங்கரவாத அமைப்பு, இந்து ராஜ்யம் என்பது மிக ஆபத்தான ஒன்று, எக்காரணம் கொண்டும் இந்து ராஜ்யத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர்கள் ஒரு இடத்தில் சொல்லுகிறார்கள். இப்படி இந்துத்துவாவுக்கு எதிராகவும் RSSக்கு எதிராகவும் பார்ப்பனியத்துக்கு எதிராகவும் ஜாதி வர்ண தர்மத்திற்கு எதிராகவும் அவருடைய கருத்துக்கள் ஏராளமாக மக்கள் மத்தியிலே போய் சேர்ந்தது. அதற்கு முன்னதாகவெல்லாம் அம்பேத்கரை பற்றி அங்கொன்றும் இங்கொன்றுமாக சின்ன சின்ன புத்தகங்கள் இருக்கும். பெரிய அறிஞர்கள் யாராவது பேசுவார்கள், அதை படித்து அதை கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு தான் எங்களை போன்றவர்களுக்கு இருந்தது. அம்பேத்கருடைய நூலை இதுபோல அரசாங்கம், விபி சிங் அரசாங்கம் வெளியிட்டது. அதற்கு பிறகு காங்கிரஸ் அரசாங்கம் தொடர்ந்து அந்த வேலையை செய்தது. அதற்காக ஒரு குழுவை உருவாக்கி அரசாங்கமே, சமூக நலத்துறை அமைச்சரே அதற்கு தலைவராக இருந்து அதற்கென்று ஒரு ஆலோசனை குழு போட்டு அது திட்டமிட்டு அனைத்து மொழிகளிலும் மொழிபெயர்த்து வெளியிட்டார்கள். இப்படி வெளியிடுகின்ற பொழுது அந்த கருத்துக்கள் அனைத்தும் இந்த பாசிச இந்துத்துவவாதிகளுக்கு மிகப்பெரிய சம்மட்டி அடியாக இருந்தது. அதனால் அம்பேத்கர் அவர்களை எல்லோரும் கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள். அம்பேத்கர் அவர்களை அனைவரும் கொண்டாட ஆரம்பித்து விட்டால் நம்முடைய இந்துத்துவம் என்பது அமலப்பட்டு போய்விடும், மக்கள் மத்தியிலே அந்த இந்துத்துவ கருத்துக்கள் சென்று சேர முடியாது என்கின்ற ஒரு எண்ணத்திலே அதை முறியடிக்க வேண்டும் என்பதற்காக அவர் டிசம்பர் 6 தேர்ந்தெடுக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இந்த RSS செயல் திட்டமே ஒவ்வொன்றும் ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் அவர்கள் ஆரம்பிப்பார்கள். 1925 செப்டம்பர் மாதம் விஜயதசமி என்றுதான் அவர்கள் RSS துவக்குகிறார்கள். அதே போல அவர்கள் துவங்குகின்ற ஒவ்வொரு அமைப்பும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நாளிலே துவக்குவார்கள். ராமநவமியில் ஒரு அமைப்பு துவக்குவார்கள், கிருஷ்ண ஜெயந்தியிலே ஒரு அமைப்பு துவக்குவார்கள், இப்படி ஒவ்வொரு அமைப்பாக துவக்குவார்கள். அப்படி எங்களை பொறுத்துள்ள எங்களுடைய தொழிற்சாலையிலே பாரதிய மஸ்தூர் சங்கம் என்கின்ற ஒரு அமைப்பு
இருந்தது. அவர்களே பெருமையாக சொல்வார்கள். இது 1957ஆம் ஆண்டு ஜூலை 23 திலகருடைய பிறந்த நாளிலே இது துவக்கப்பட்டது என்று பெருமையாக சொல்வார்கள். அதே போல செப்டம்பர் 17 அன்று நம்முடைய தந்தை பெரியார் பிறந்த நாள் அன்று விஸ்வகர்ம ஜெயந்தி என்று அவர்கள் கொண்டாடுவார்கள். இப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஏதாவது அடிப்படை காரணம் இருக்கும். அதுபோலத்தான் டிசம்பர் 6 அவர்கள் தேர்ந்தெடுத்து அவர்கள் திட்டமிட்டு அந்த பாபர் மசூதி இடித்து அதன் மூலமாக பார்த்தோம் என்று சொன்னால் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 6 என்றால் நாமெல்லாம் அம்பேத்கர் சிலைக்கு போய் மாலை போடவே முடியாது. அம்பேத்கருடைய அந்த கருத்துக்களை பரப்பக்கூடிய வகையில எந்த விதமான ஒரு பொதுக்கூட்டம் கூட நடத்த முடியாது. அந்த அளவிற்கு காவல்துறையுடைய கெடுபிடி இருக்கும். நாம் ரயிலிலே போக முடியாது, பேருந்திலே செல்ல முடியாது, இருசக்கர வாகனத்திலே செல்ல முடியாது. எங்கேயும் ஒரு பைய கையில ஒரு சாதாரண ஒரு பைய கூட எடுத்து போக முடியாது. முழுவதும் நம்மை சோதனை செய்துதான் எங்கேயும் வெளியே அனுப்புவார்கள். அலுவலகத்துக்கு செல்கின்ற பொழுது கூட அங்கேயும் எங்களை சோதனை செய்து அனுப்பி இருக்கிறார்கள். ரயிலிலே சென்றால் ரயிலிலே ஏற விட மாட்டார்கள். அங்கே மெட்டல் டிடெக்டர் வைத்து நாம் ஏதோ பெரிய தீவிரவாதி போல நாம் குண்டு வைத்திருக்கிறோமா, துப்பாக்கி வைத்திருக்கிறோமா என்றெல்லாம் ஆய்வு செய்து அனுப்பக்கூடிய ஒரு நிலை உருவாக்கி அம்பேத்கருடைய நினைவு நாளை மறக்கடிக்கக்கூடிய வகையிலே அந்த காரியங்களை செய்து வந்தார்கள். அதனால்தான் அன்றைக்கு டிசம்பர் 6 தேர்ந்தெடுத்து அந்த பாபர் மசூதி இடித்து அம்பேத்கரை மக்கள் மத்தியிலிருந்து இருட்டடிப்பு செய்யலாம் என்று கருதினார்கள். ஆனால் இன்றைக்கு அதையெல்லாம் மாற்றப்பட்டு இன்னைக்கு அம்பேத்கரை அகில இந்திய அளவிலும் அனைவரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். இன்றைக்கு பிஜேபி அதற்கு முன்பு ஆட்சிக்கு வரவில்லை. அதற்கு பிறகு தேர்தலில் ஈடுபட்டு அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய ஒரு நிலை வருகின்ற பொழுது அவர்களுக்கு வாக்கு வங்கி தேவைப்படுகிறது. அந்த வாக்கு வங்கிக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகளை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அம்பேத்கரை கையில் எடுக்கிறார்கள். கையில் எடுத்து நாங்களும் அம்பேத்கரை கொண்டாடுகிறோம் என்று சொல்லி அவர்கள் அம்பேத்கரை இது போல சில குள்ளுரிகளை வைத்துக்கொண்டு நாங்களும் அம்பேத்கரை கொண்டாடுகிறோம், அம்பேத்கரை RSS ஊர்வலத்திலே அவருடைய படத்தை எடுத்து செல்கிறோம், அந்த பிரார்த்தனை பாடலிலே அம்பேத்கரை பற்றி பாடுகிறோம் என்றெல்லாம் அவர்கள் அங்கே மக்கள் மத்தியில் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் அம்பேத்கருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா, செரிமானம் செய்து கொண்டிருக்கிறார்களா, அம்பேத்கருடைய புகழை அவர்கள் போற்றுகின்றார்களா என்பதுதான் அங்கே கேள்விக்குறி. ஏனென்று சொன்னால் தந்தை பெரியார் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் மறைந்த பொழுது ஒரு அறிக்கை எழுதுகின்றார்கள். அம்பேத்கருடைய அந்த இறப்பிலே மர்மம் இருக்கிறது, அதை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும். காந்தியரை கொல்வதற்கு என்னென்ன அம்சங்கள் இருந்ததோ அத்தனை அம்சங்களும் அம்பேத்கருக்கும் இருந்தது. எனவே அம்பேத்கருடைய மரணத்திலே மர்மம் இருக்கின்றது, அதை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அறிக்கை எழுதினார்கள். ஆனால் அரசாங்கமோ மற்ற அமைப்புகளை எந்த அமைப்புகளுமோ கண்டுகொள்ளவே இல்லை. அதே நேரத்தில் பல செய்திகள் வெளிவர ஆரம்பித்தன. அம்பேத்கர் உயிரோடு இருந்த பொழுதே அவர்களை கொலை செய்வதற்காக பல முயற்சிகள் நடந்திருக்கிறது. வீர சவர்கர் என்று சொல்லக்கூடிய விநாயக தாமோதர் சவர்கர், அவருடைய தம்பி கணேஷ் சவர்கர் என்பவன், அவனும் RSS துவக்கியதிலே 5 பேரிலே ஒருவன். அவன் நாசிக்கில் உள்ள அந்த சங்கராச்சாரி பீடத்திலே சென்று 500 ரூபாய் பணம் கேட்டு இருக்கிறான். எதற்காக என்று சொன்னால் அம்பேத்கருடைய வீட்டு வேலைக்காரனுக்கு பணம் கொடுத்து அவருடைய உணவிலை விஷம் வைத்து அவரை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்திருக்கிறான். அந்த பணம் அவனுக்கு கிடைக்காத காரணத்தினால் அம்பேத்கர் அன்றைக்கு கொல்லப்பட முடியாமல் அவர் தப்பித்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு பத்திரிகையாளர் PK அட்ரே என்பவர் மராத்தா என்ற ஒரு மராத்திய நாளிதழை வெளியிட்டதாக செய்திகளை நாம் பார்க்கின்றோம். அதே போல அம்பேத்கர் அவர்கள் மீது அவர்களுக்கு மிகப்பெரிய ஆத்திரம் இருந்தது. என்ன என்று சொன்னால் 1948 நம்முடைய அம்பேத்கர் அவர்கள் இந்து சட்ட மசோதாவை தயாரித்து அரசியல் நிர்ணய சபையில் வைக்கிறார்கள். அதிலே பெண்களுக்கான அந்த சொத்துரிமை, பெண்களுக்கான விவாகரத்து உரிமை, அவர்களுக்கான மன உரிமை, அது மாதிரி ஜாதி மறுப்பு திருமணம், இதெல்லாம் அந்த அம்சங்கள்லாம் அதுல இருக்கு. அதெல்லாம் எதிர்த்து இந்துத்துவ கும்பல் நாடு முழுவதும் கிளர்ச்சி செய்கிறார்கள். சங்கராச்சாரி போன்றவர்கள் எல்லாம் அதற்கு எதிராக கிளர்ச்சி செய்து இது நம்ம இந்து மதத்தினுடைய அடிப்படையிலே கை வைக்கிறார்கள், சனாதன தர்மத்திலே கை வைப்பதற்கு அம்பேத்கருக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது என்று சொல்லி நாடாளுமன்றத்திற்கு முன்னதாகவே சென்று பெண்களை வைத்து சங்கராச்சாரி ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறார்கள். அதனை எதிர்த்து
அங்கே RSS பல்வேறு கிளர்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறது. எந்த விதமான ஒரு பொதுக்கூட்டமும் RSS நடத்த மாட்டான் எங்கேயுமே பொதுவா. ஆனா அந்த சமயத்துல 1949 ராம்லீலா மதனாத்துல மிகப்பெரிய பேரணி நடத்தி அம்பேத்கருக்கு எதிராகவும் நேருக்கு எதிராகவும் கண்டன முழக்கங்களை எழுப்பி அவருடைய குடும்பவை கொளுத்தியிருக்கிறான். அதே போல பாத்தீங்கன்னா 1940 அதே மார்ச்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் 79 பொதுக்கூட்டம் நடத்திருக்கான், கண்டன பொதுக்கூட்டம் நடத்திருக்கான். பல அமைப்புகள் இருக்கிறது, எல்லாரும் பொதுக்கூட்டம் வெளிப்படை நடத்துவோம். பிஜேபி நடத்துறான், மற்ற அரசியல் கட்சிகள் நடத்துது. ஆனா அந்த RSS எங்கேயுமே அந்த பொதுக்கூட்டங்கள் நடத்தி நான் பார்த்தது இல்லை. ஆனால் அம்பேத்கரை எதிர்த்து இந்த இந்து சட்ட தொகுப்பு மசோதாவை எதிர்த்து 79 பொதுக்கூட்டங்களை நடத்தியதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. அதே போல அம்பேத்கரை சாவர்கர், இன்னைக்கு சாவர்கரை பத்தி ரொம்ப உயர்வா சொல்றான். அந்த சாவர்கர் அம்பேத்கரை மிக கடுமையாக எதிர்க்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இந்து ராஜ்யம் என்பது எந்த காரணத்தை கொண்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிறார்களவா. அதனால் அந்த சாவர்கருக்கும் அம்பேத்கர் மீது ஒரு ஆத்திரம் வருகிறது. அவன் என்ன சொல்றான்னா, அம்பேத்கர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் இந்து மதத்தின் மீது வசை மாறி பொழிகிறார். அவர் புத்தரை பகுத்தறிவாதி என்கிறார். பௌத்தம் அப்பழுக்கில்லாத சிறந்த மதம் என்கிறார். இந்து மதத்தின் மூட நம்பிக்கைகளை கண்டிக்கும் இவர் கிறிஸ்தவ மதத்தின் மூட நம்பிக்கைகளையும் கண்டிக்க அவரது நாக்குக்கோ பேனாவுக்கோ கண்டிப்பாக துணிச்சல் இருக்காது, காரணம் அச்சம்தான் என்று சொல்லி அந்த சாவர்கரின் தொகுப்புகளிலே இருப்பதாக அந்த செய்திகளை நாம் பார்க்கிறோம். ஆக இன்றைக்கு என்ன இந்த RSS காரர்கள் சொல்லுகிறார்கள், நம்மை பார்த்து, நீங்க இந்து மதத்தை மட்டும்தானே தாக்குறீங்க, கிறிஸ்தவ மதத்தை பத்தி பேசுறது இல்லையே, முஸ்லிம் மதத்தை பத்தி பேசுறது இல்லையே என்று கேட்பது போல, அதே போல இன்னைக்கு பாமரத்தனமா கேட்கிறான்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் மூல கர்த்தா யாருன்னா சாவர்கர் தான் அதை தூண்டி விட்டுருக்கிறார். ஆனால் அதே நேரத்திலே இங்க பாத்தீங்கன்னா ஒரு புத்தகம் இன்னைக்கு ஒன்று எழுதியிருக்கிறான், ஒரு புத்தகம் வந்திருக்கு RSS அந்த கூடாரத்திலிருந்து வந்திருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் புத்த மதம் மாறியது ஏன் அப்படி சொல்லி ஒரு புத்தகத்தை போட்டிருக்கான். அதுல அம்பேத்கர் அவர்கள் ஏன் கிறிஸ்தவ மதத்துக்கு போகாமல் இஸ்லாமியராக மாறாமல் பௌத்தத்திற்கு மாறினார் என்று சொல்லி எழுதுகின்ற பொழுது அவர் புத்த மத கிறிஸ்தவ மதத்தை பற்றியும் முஸ்லிம் மதத்தை பற்றியும் ஏராளமாக எதிர்மறை கருத்துக்களை வெளியிட்டார் என்று சொல்லி அதில் எழுதியிருக்கிறார்கள். ஆக இவங்க சொல்றதெல்லாம் முன்னுக்கு முரணாத்தான் இருக்கும். கிறிஸ்தவத்தை கண்டிக்கல, இஸ்லாத்தை கண்டிக்கல என்று சொல்லுகின்றான் அவங்க தலைவர். ஆனா அந்த அவருடைய கருத்தை தாங்கி இருக்கக்கூடிய அவனுடைய தொண்டன் ஒருத்தன் கிறிஸ்தவ மதத்துக்கு போகாம முஸ்லிம் மதத்துக்கு போகாம அம்பேத்கர் ஏன் பௌத்தத்தை தேர்ந்தெடுத்தார் என்பதற்கு அந்த இஸ்லாம் மதத்தின் மீதும் முஸ்லிம் மதத்தின் மீதும் அம்பேத்கர் அவருக்கு எதிர்மறையான கருத்து இருந்தது என்று சொல்லி ஒரு புத்தகம் எழுதுறான். அதே நேரத்தில் அவங்களுக்கு எவ்வளவு கொலைவெறி இருந்தது, அம்பேத்கர் மீது அவங்க தலைவர்கள் எப்படிப்பட்ட அந்த வன்மத்தோடு இருந்தார்கள் என்பதற்கு அந்த கோல்வால்கர் எழுதிய ஞான கங்கை மிக ஒரு அருமை, நிறைய கருத்துக்களை அம்பேத்கருக்கு எதிராக இதில் சொல்லியிருக்கிறான். புத்த மதத்தை வரவேற்று புத்த மதத்துக்கு சேர்ந்தது இவங்க எங்களுடைய பாரத கலாச்சாரத்தின் அடிப்படையிலே பாரத தேசத்தில் உருவான பாரத பண்பாட்டுக்கு உரிய அந்த புத்த மதத்துக்கு தான் போனாரே தவிர கிறிஸ்தவத்துக்கு போல இஸ்லாமத்துக்கு போல என்று சொல்றான். அதே நேரத்தில் அந்த புத்த மதத்தை பத்தி அந்த கோல்வால்கர் என்ன எழுதுறாரு, கோல்வால்கர் அந்த இது பாருங்க, இதுல கோல்வால்கர் சொல்றது அப்படியே நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். பௌத்த சமயம் நமக்கு படிப்பினையை தருகிறது. புத்தர் பிரானுக்கு பிறகு அவரது சமயத்தினர் தரம் தாழ்ந்து போனார்களாம். யுகம் யுகமாக நீடித்து வரும் இந்த நாட்டின் தேசிய பாரம்பரியத்தை வேருடன் களைய முற்பட்டார்கள். யாரு? புத்த மதத்தை சேர்ந்தவர்கள். நமது சமுதாயத்தில் போற்றி வளர்க்கப்பட்ட கலாச்சார நல் இயல்புகளை தரமாட்டமாக்க முயன்றார்கள். பழமையான பிணைப்புகளை துண்டிக்க பார்த்தார்கள். தர்மத்தின் நிலை மதிப்பிழந்து வருத்தமளிப்பதாகிவிட்டது. சமுதாய கட்டுக்கோப்பு முழுவதும் தாறுமாறாக குலைக்கப்பட்டு விட்டது. ராஷ்டிரத்திடம் அதனுடைய பாரம்பரியத்திடமும் உள்ள பக்தியானது குன்றி குறைந்து புத்த சமயம் என்னும் முகமூடி அணிந்த அந்நிய ஆக்கிரமிப்பாளர்களை நாட்டுக்குள் அழைக்கவும் உதவவும் நம் நாட்டு புத்த மத வீரர்கள் இறங்கும் அளவுக்கு போய்விட்டார்கள். புத்த சமயம் என்னும் கிளையானது தாய் சமுதாயத்திற்கும் தாய் சமயத்திற்கும் துரோகியாக மாறிவிட்ட கட்டத்தில்
நமது தர்மத்தையும் சமுதாயத்தையும் காத்து ஆற்றல தோன்றியது யார்? ஆதிசங்கரின் வடிவத்தில் நமது சக்தியையும் உயிர் துடைப்பையும் முன்னிறுத்தியது அதே பரம்பரையைச் சேர்ந்த சாதுக்களும் தீர்க்கதரிசிகளும் தான். அவர் சன்னியாசி, தன்னிகரற்ற தத்துவ ஞானி, ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒருங்கிணைப்பாளர். அவரது மேன்மைக்கு காரணம் உலகில் செல்வமோ அதிகார சக்தியோ அல்ல, தோராடை தரித்து நடையாக நடந்து நாட்டின் ஒரு கோடி முதல் மறுகோடி வரை அவர் அலைந்து திரிந்தார். அவருக்கு விஷம் வைத்து கொள்ள முயன்றார்கள். இது போன்ற எண்ணிறைந்த அபாயங்களை அவருக்கு எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. இருப்பினும் ஒவ்வொரு இடமாக அவர் சென்று அச்சமே அறியாது வெற்றிவாக சூடி ஓய்வு ஒளிவின்றி பாடுபட்டார். குன்றி வரும் தீப்பிழம்பான நமது பண்டைய பண்பாட்டை தூண்டி ஓங்கி இளவைத்தார். பக்திமயமான அவரது துறவர சீடர்கள் தமது உதிர்த்தாலும் உயர்வையாலும் புகழ் வாய்ந்த வருங்காலத்தை நிறுவுவதற்காக பழமையை நிகழ்காலத்துடன் ஒருங்கிணைத்தார்கள். அவர்கள் எழுப்பிய தூய தேசிய விழிப்புணர்ச்சியும் தன்னலம் கருதாத தொண்டுணர்ச்சியும் சமுதாயத்திற்கு வலிமை தந்து சமுதாயம் காலு நின்று துரோக சக்திகளை விரட்ட அந்த எழுச்சி கை கொடுத்தது. தனி கிளை கோஷ்டி என்ற ரீதியில் புத்தமானது தனது தாய் மண்ணிலிருந்து துடைத்து அகற்றப்பட்டது அப்படின்னு எழுதுறாரு. அது புத்த மதம் தாய் மண்ணிலிருந்து துடைத்து அகற்றப்பட்டது என்று ஆதி சங்கராச்சாரியை சொல்லுகிறார். அவர் தான் அதை அழிச்சாருன்னு சொல்லி. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! அதே நேரத்தில் புத்தரை நாம் அவதார புருஷராக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று வேறுவர்கள் சொல்லுகிறார்கள். அண்ணல் அம்பேத்கர் எடுத்த உறுதிமொழியிலே அது புத்தரை நான் அவதாரமாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இவர்கள் புத்தரை அவதார புருஷராக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். புத்த மதத்தை அவர்கள் அழித்து ஒழித்திருக்கிறார்கள். அந்த புத்த மதத்தை ஏன் அழித்து ஒழித்தார்கள் என்பதற்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மிக தெளிவாக விளக்கம் சொல்லுகிறார். பார்ப்பனியத்தின் வெற்றி என்ற தன்னுடைய நூலிலே மிக சிறப்பாக விளக்குகிறார்கள். அதுல என்ன சொல்றாருன்னா, இந்து மதம், அது பார்ப்பனிய மதத்துல சூத்திரனுக்கு கல்வி கிடையாது, சூத்திரன் செல்வம் சேர்க்க உரிமை கிடையாது, அதே போல பெண்களுக்கும் கல்வி கிடையாது, பெண்கள் பொது வெளியிலே வர முடியாது. இந்த நிலைகளெல்லாம் மாற்றி சூத்திரர்களுக்கு கல்வி கற்க உரிமையும் செல்வம் சேர்க்கிற உரிமையும் வழங்கியது புத்த மதம். அதேபோல பெண்களுக்கும் அந்த கல்வியும் அந்த சொத்துரிமையும் வழங்கியது புத்த மதம். இந்த காரணத்தினால்தான் பார்ப்பனியம் புத்த மதத்தை அழித்து ஒழித்தது என்று சொல்லுகிறார். இப்ப சங்கராச்சாரி எதுக்காக இந்த புத்த மதத்தை அழிச்சார் அப்படிங்கிறது தெரியுதா? ஆக புத்த மதத்தை அழித்து ஒழித்ததை இவர்கள் பெருமையாக சொல்றாங்க. அதே போல இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நாங்க அம்பேத்கரை உயர்வாக போட்டுக்கிறோம், பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம் என்றெல்லாம் அவங்க சொல்றாங்க இல்லையா? அப்படி சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு பித்தலாட்டம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா கோல்வால்கர் தான் இவங்களுக்கு ஞான கங்கை, அவங்களுடைய பஞ்சாப் தாட்ஸ் சிந்தனைகளை வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை மாற்ற வேண்டும், அவர் சொன்ன கூட்டாட்சி தத்துவத்தை நாம் மாற்ற வேண்டும், ஒரே நாடு ஒரே சட்டம் ஒரே மதம் என்கின்ற தத்துவத்திற்கு அது எதிராக இருக்கிறது என்று சொல்லி அந்த சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி துடித்துக் கொண்டிருக்கிற அவர்கள் அம்பேத்கரை பற்றி ஒரு அவதூறை சொல்றாரு பாருங்க. அவதூறுன்னு சொல்ல முடியாது, அது உண்மைதான். ஆனாலும் அது எவ்வளவு பெரிய செய்தி, நம்முடைய மக்கள் மத்தியிலே இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய செய்தி நமக்கு ஏராளமான கடமை உண்டு. ஏனென்று சொன்னால் அம்பேத்கர் அவர்கள் மராட்டியத்திலே பிறந்து அந்த மக்கர்கள் என்று சொல்லக்கூடிய மக்கள் அனுபவித்த கொடுமைகள் எல்லாம் பட்டியல் இருக்கிறார்கள். ஒரு மகரானவர் பகல் வேளையில வெளியே வர முடியாது, மதிய நேரத்தில் மட்டும்தான் வெளியே வர முடியும், காலையிலையும் மாலையிலையும் வெளியே வர முடியாது. ஏனென்று சொன்னால் அவர்களுடைய நிழல் அடுத்தவர் மீது பட்டுவிடும் என்பதற்காக அவர்களை வெளியே யாரும் அனுமதிப்பதில்லை. அதே போல அவர் நடக்கின்ற பொழுது அந்த தரை தூய்மை அடைந்து விடும், தூய்மை கெட்டுவிடும் என்பதற்காக பின்னால விளக்குமாத்த கட்டிட்டு நடக்கணும். அவங்க எச்சி துப்புனா தர தூய்மையாகி அழுக்காகிடுன்னு அவங்க கழுத்துல களையத்தை கட்டிட்டு நடக்கணுங்கிற கொடுமைகள்லாம் தாண்டவமாடுச்சு. அந்த கொடுமைகளுக்கெல்லாம் யார் காரணம் என்றால் பேஸ்வாக்கள் என்கின்ற ஆட்சி நடத்தியவர்கள். அந்த பேஸ்வாக்கள் யாருன்னா, சிவாஜிக்கு பிறகு அந்த சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் சொல்லி நாம் படிச்சிருக்கோம். இந்து ராஜ்யத்தை உருவாக்கியவர் சிவாஜிங்கிறோம். அந்த சிவாஜிக்கு பிறகு அந்த ஆட்சியை அவருடைய வாரிசுகளை தொடர அனுமதிக்கவில்லை பார்ப்பனர்கள். சிற்பன் பார்ப்பனர்கள் அதை கைப்பற்றி கொண்டு பேஸ்வாக்கள் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த பேஸ்வாக்களோட ஆட்சியில தான் இந்த மாதிரியான கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுதுதான் பிரிட்டிஷ்காரன் இந்த இந்தியாவுக்கு வர்றான். பிரிட்டிஷ்காரன் வருகின்ற பொழுது
அந்த பேஷ்வாக்களுடைய படையை எதிர்த்து அவன் போராடுகிறான். எல்லா பக்கமும் அவன் வந்து பிடிச்சிட்டு வர்றான். பிடிச்சிட்டு வரும்போது பல இடங்களை அவன் கைப்பற்றி விடுகிறான். ஆனா பூனாவிலே உள்ள அந்த பேஷ்வாக்களை ஒழிப்பதற்கு அவனால முடியல. அப்பொழுது அந்த படைக்கு ஆள்களை எடுக்கின்ற பொழுது மகர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களை அங்கே எடுக்கிறான். அந்த மகர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களை எடுக்கின்ற பொழுது அந்த பேஷ்வாக்களுக்கு எதிராக ஒரு யுத்தம் வருகிறது. மகர்களுக்கு அது நல்ல வாய்ப்பாக இருக்கிறது. நம்மை வந்து இந்த பேஷ்வாக்கள் தானே இவ்வளவு காலமாக அடக்கி ஒடுக்கியவர்கள், நம்மை மனிதராக கூட மதிக்கவில்லை என்று சொல்லி தங்களுடைய சுயமரியாதைக்காகவும் சேர்த்து போராடினார்கள். போராடி அவர்கள் ஆயிரக்கணக்கான படை, அந்த பேஷ்வாக்களுடைய படையை ஒரு சாதாரணமான ஒரு எண்ணிக்கையில் உள்ள அந்த மகருடைய படை அடித்து விரட்டி வெற்றி பெற்றது. அந்த வெற்றியின் நினைவாக பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்றது, அந்த கோரக்கன் என்கின்ற இடத்திலே ஒரு நினைவு சின்னம் அமைக்குது. அந்த நினைவு சின்னம் அமைத்த பொழுது அதுக்கு வந்து 1818 அந்த நினைவு சின்னத்தை பிரிட்டிஷ் அரசாங்கம் அமைக்குது. தந்தை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய நூற்றாண்டு விழாவில் போய் கலந்து கொள்கிறார். அந்த நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டு அங்கே பேசுகின்ற பொழுது அவர் வந்து சொல்றாரு, இது வந்து ஹரிஜனங்கள் பிராமணர்கள் மேல் கொண்ட வெற்றியின் சின்னம் என்று குறிப்பிட்டார் அப்படின்னு சொல்லி இதை வந்து என்ன சொல்றான், இதுல அம்பேத்கர் என்கிற பெயரையே இங்க குறிப்பிடல கோல்வால்கர். இது ஆழ்ந்து படிச்சா தான் நமக்கு தெரியும், நம்ம போன்றவர்களுக்கு தான் தெரியும், சாதாரணமா படிக்கிற மற்ற யாருக்கும் தெரியாது. அதுல அம்பேத்கரை பத்தி எவ்வளவு வந்து வன்மமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாருன்னா கோல்வால்கர், சாதி துவேஷ பேச்சு மூலம் தங்கள் பிரிவினர் மத்தியில் செல்வாக்கு தேடும் போக்கு உள்ளது. அம்பேத்கர் வந்து சாதி துவேஷ பேச்சு மூலமா செல்வாக்கு தேடுறாராம். இந்த விஷ உணர்வு எந்த அளவிற்கு நமது சமுதாயத்தில் ஊறி போயுள்ளது என்பது சில ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவம் ஒன்றை பார்க்கும்போது தெரிய வரும். பேஷ்வாக்களை வெற்றி கொண்டதை சித்தரிப்பதற்காக பூனாவுக்கு அருகில் ஆங்கிலேயர் எழுப்பிய ஒரு வெற்றி தூண் உள்ளது. ஒரு சமயம் ஹரிஜனங்களின் புகழ்பெற்ற தலைவர் ஒருவர், பாருங்க, ஹரிஜனங்களில் புகழ்பெற்ற தலைவராம், அது யாருன்னு சொல்லணுமா இல்லையா? அது மறைமுகமாக குறிப்பிடுகிறான். அம்பேத்கர் அவர்களும் அதில் கலந்து கொண்டு பேசுகிறார்கள் என்பது அம்பேத்கருடைய வரலாற்றிலே இருக்கிறது. அந்த 100வது ஆண்டு அந்த வெற்றி விழா கொண்டாட்டத்திலே அவர் கலந்து கொண்டார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே இருக்கிறது. அதுல வந்து இவன் அந்த அம்பேத்கர் என்று சொல்லாமல் கோல்வால்கர் எப்படி சொல்றாருன்னா, ஹரிஜனங்களின் புகழ்பெற்ற தலைவர் ஒருவர் இத்தூண் அருகில் தமது குலத்தவர் மத்தியில் ஒரு உரை நிகழ்த்தினார். அப்போது அவர் அத்தூணை ஹரிஜனங்கள் பிராமணர்கள் மேல் கொண்ட வெற்றியின் சின்னம் என்று குறிப்பிட்டார். ஏனெனில் ஹரிஜன வகுப்பினர் தான் ஆங்கிலேயரின் கீழ் போரிட்டு பேஷ்வாக்களை, அதாவது பிராமணர்களை தோற்கடித்தனர் என்றார். சொல்லிட்டு கோல்வால்கர் என்ன சொல்றார் பாருங்க, இழிவான அடிமை சின்னத்தை வெற்றியின் சின்னம் என்று பெருந்தலைவர் ஒருவரே புகழ்ந்து கூறுவதும், அந்நியனுக்கு அடிமையாக இருந்து நமது சொந்த சகோதரர்களுக்கு எதிராக சண்டையிடுவதை ஒரு பெரும் சாதனை என பெருமையாக எண்ணுவதும் நெஞ்சை பிளப்பதாய் உள்ளது. யார் வென்றவர், யாழ் வீழ்ந்தவர் என்ற சாதாரண உண்மையை கூட புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு வெறுப்பு அவர் கண்களையே குருடாக்கி விட்டது போலும். ஓ, எப்படிப்பட்ட வக்கர புத்தி இது! யாருக்கு வக்கர புத்தி? அம்பேத்கர் அவர்களுக்கு வக்கர புத்தி இருப்பதாக இந்த கோல்வால்கர் அவர்கள் தன்னுடைய ஞானகங்கை அந்த நூலிலே அவர்கள் எழுதுகின்றார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அந்த வன்மம் அம்பேத்கர் மீது இருந்திருக்கும். அவர்களுக்கு உண்மையே மனசாட்சி இருந்திருந்தால் அம்பேத்கரை பாராட்டியளவு இருக்கணும். ஏனென்று சொன்னால் அந்த சிற்பவன் பார்ப்பனர்கள் பேஷ்வாக்கள் யார் மீது அந்த தாக்குதல் நடத்தினார்கள்? சொந்த சகோதரர் என்று சொல்லுகிறார் கோல்வால்கர். அப்போ வந்து அந்த பேஷ்வாக்களுக்கு அந்த மகர்கள் அல்லது அங்கே இருந்து தீண்டத்தகாதவர்கள் சகோதரர்களாக தெரியவில்லையா? நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக கிட்டத்தட்ட சிவாஜிக்கு பிறகு ஒரு 200 ஆண்டு காலம் அவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அந்த 200 ஆண்டு காலமாக அவர்கள் அந்த மக்களை விலங்குகளோட கேவலமாக நடத்தி இருக்கிறார்கள், கொடுமையாக நடத்தி இருக்கிறார்கள். ஆடு மாடுகள் நடக்கக்கூடிய வீதிகளிலே இந்த மக்களை நடப்பதற்கு அனுமதிக்கவில்லை. அவர்கள் செய்த கொடுமையை எங்கேயாவது இந்த கோல்வால்கர் கண்டிச்சிருப்பாரா? அந்த உணர்வுகளை வக்கரபுத்தி என்று சொல்லி இருப்பாரா? அதை எதிர்த்து போராடிய மக்களுக்கான ஒரு வெற்றி சின்னத்தை அவர் அம்பேத்கர் பாராட்டுகிறார் என்பதற்காக அவர் அதை வக்கரபுத்தி என்கிறார் என்றால் எப்படிப்பட்ட ஒரு கோபத்தோடு அம்பேத்கர் மீது இருந்திருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அவங்க அம்பேத்கர் அவர்கள் இன்னும் ஆழமாக பல கருத்துக்களை இந்து மதத்துக்கு எதிராக பேசுகிறார். அதையெல்லாம் வந்து வர்ணாசிரம தர்மம் நம்முடைய இந்து ராஷ்டிரத்தினுடைய பெருமை என்று கோல்வால்கர் சொல்கிறார். ஆனால் அந்த வர்ண தர்மத்தை ஒழிக்காமல் சமுதாயம் உருப்படாது, ஜாதியை ஒழிக்க முடியாது என்று பாடுபட்டவர்கள் அம்பேத்கர். சாதி என்பது மிக மிக அவசியம் என்று சொல்லி அந்த கோல்வால்கர் சொல்கிறார்.
ஆனால் சாதியை ஒழிப்பதற்காகவே அம்பேத்கர் அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டு இருக்கிறார்கள். இப்படி அம்பேத்கரை எதிர்ப்பதற்கு அவர்கள் பல்வேறு காரணங்கள் இருந்தது. இப்படியெல்லாம் எழுதி வைத்து அம்பேத்கர் மீது, அந்த தொண்டர்கள் மீது ஒரு வெறுப்புணர்ச்சியை, காழ்ப்புணர்ச்சியை உண்டாக்கி வைத்தவர்கள் அவர்கள். அதனால்தான் அந்த அம்பேத்கர் அவர்கள் அந்த தொண்டர்களை கொலை செய்திருப்பார்கள் என்று அம்பேத்கர் தந்தை பெரியார் அவர்கள் சந்தேகப்பட்டு இருக்கிறார்கள். ஐயா ஆறுமுக ஐயா இணைப்பு இல்லையா காரணத்தால் அவர் நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறுகிறார். மீண்டும் வருவார் என எதிர்பார்க்கிறோம். ஹலோ ஐயா, அவர் இணைப்பு மழை காரணமா இணைப்பு கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஐயா பேராசிரியர் சோம வேலாயுதம் ஐயா, மிக சிறப்பான ஒரு உரை, ரொம்ப சிறப்பா இருந்தது. முதல்ல பார்த்த அந்த பெரியார் பன்னாட்டு அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஐயா குமரேசன் அவங்க பேசினாங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது மீட்டிங். இந்த தந்தை பெரியார் அவர்களுக்கும் அம்பேத்கருக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிறது ஒன்று சொல்லிட்டு அமைகிறேன். அதாவது தந்தை பெரியார் அவர்கள் வைக்கம் போராட்டத்தில் ஈடுபட்டு எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாம் நமக்கு தெரியும்.